ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக அரசு துரோகம் விளைவித்திருக்கிறது என கடும் கண்டனங்களை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சியினர் அனைவருமே தமிழ் என்ற வார்த்தையும் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடும் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் முற்றிலுமாக இல்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜகவை பல மாநிலங்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் அந்த மாநிலங்களை ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையில் புறக்கணித்திருக்கிறது என்ற விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக திமுகவின் சார்பாக இன்று மாவட்ட தலைநகரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு திமுக சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை 2 இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒருபுறமாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தற்போது இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், அதே போன்று மேயர் பிரியா, அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான திமுகவினுடைய தொண்டர்களும் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிரான பதாகைகளை ஏந்திருக்கிறார்கள். வரி வாங்க தெரியக்கூடிய ஒன்றிய அரசிற்கு நிதி வழங்க தெரியாதா என்ற கோஷத்தோடு மட்டுமல்லாமல் டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விற்க வேண்டாம் என பல்வேறு விதமாக ஒன்றிய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளை கண்டிக்கும் விதமான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் அதே போன்று அதற்கான கோஷங்களை எழுப்பியவாறு தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு ஜிஎஸ்டியில் இருந்து அதே போன்று மெட்ரோ ரயில் திட்டங்கள் என தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கான ஒரு நிதி நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையிலும் இருந்தாலும் பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசான திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 40க்கு 40 தொகுதிகள் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் தந்ததோடு முற்றிலுமாக பாஜகவை புறக்கணித்திருக்கிறார்கள். இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து புறக்கணிப்பு உட்பட்டுக் கொண்டேதான் ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொடுத்துக்கூடிய வெற்றியாக 40 கிடைத்திருக்கிறது. இதனால் பாஜகவால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான திட்டங்கள் இருக்கும் எனவும் நிதி ஒதுக்கீடு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முற்றிலுமாக தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு இல்லாததை கண்டிக்கும் விதமாகவே திமுக சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னையினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகே அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உட்பட மேயர் உட்பட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்ற கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு வலுவான குரலை எழுப்பக்கூடிய விதமாக கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். தமிழ்நாட்டு மக்களை இனியும் ஒன்றிய அரசே பழி வாங்காது, இனிக்கிறா ஒன்றிய அரசே இனிக்கிறா, வரி என்றால் இனிக்கிறா, கசக்குதா ஒன்றிய அரசே கசக்குதா, நிதி என்றால் கசக்குதா, ஏமாற்றாதே தமிழ்நாட்டைத்தான் ஏமாற்றாதே. ரயில் திட்ட நீதி, மெட்ரோ ரயில் திட்ட நீதி. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதுக்கோட்டையிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து
விவரங்களுக்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைக்கிறார். அப்துல்லா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. புதுக்கோட்டையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை வெளியிட்டது. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி தொடர்ச்சியாக பட்ஜெட் வெளியான நாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி புதுக்கோட்டை திலகர் திடலில் திமுகவின் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம் சார்பில் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு கோரிக்கைகளுக்கான நிதியை அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு தமிழ்நாடை பார்ப்பதாகவும் தமிழ்நாடு ஒரு வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக ஒன்றிய அரசு பார்க்கிறது என்று கூறி தொடர்ச்சியாக இங்கே திமுகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம் சார்பில் நடைபெறுவதால் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், அதே போல் தெற்கு மாவட்ட செயலாளர் ரகுபதி, அதே போல MP பழனி மாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த போராட்டத்துல கலந்து கொள்றாங்க. தொடர்ச்சியா இந்த போராட்டத்தை பொறுத்தவரை ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டிற்கு எதிராகவும் தொடர்ந்து இவர்களது முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து நிதியை பெறுகின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதியை மட்டும் வழங்குவது கிடையாது என்று கூறி ஆங்காங்கே பதாகைகளை கையில் ஏந்தியும் பதாகைகளை வைத்தும் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடியை கண்டித்தும் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அப்துல்லா. வருகை தந்த கழக தோழர்கள் ஆங்காங்கே ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கும் வகையில் ஒன்றிய பட்ஜெட் அமைந்துள்ளதாக திமுக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது தாம்பரத்திலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், தாம்பரத்தை பொறுத்தவரை எந்த பகுதியில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது? யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அதாவது தாம்பரம் சண்முகம் சாலையில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தான் இந்த ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து பாஜகவோட அரசை கண்டித்து இங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திமுக பொருளாளரும் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, E கருணாநிதி, வரலட்சுமி மதுசூதன் உள்ளிட்ட திமுகவின் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்களோட கோஷம் என்னவாக இருக்குது என்றால் பெரும்பகுதியான இங்க GST வரி மூலம் மத்திய அரசு பெறுகிறது. அதற்கான நிதியில் மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடப்பில் போட்டு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. இதனால் இந்த தமிழக வளர்ச்சி பெரும் பாதிக்கப்படுகிறது என இவர்கள் கோஷத்தில் உள்ளது. பாஜக அரசை கண்டித்து இவர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். இதில் சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவினர் கலந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய அரசை கண்டித்து இந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.